தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தீண்டாமை கொடுமை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது புதுக்கோட்டையில் அறந்தாங்கி பகுதியில் பட்டியலின பெண்கள் குளத்தில் குளிக்க எதிர்ப்பு தெரிவித்த 2 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூத்தங்குடியில் வைராண்டி கண்மாயில் பட்டியலின பெண்கள் குளிக்க மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மாற்று சாதியைச் சேர்ந்த ஐயப்பன், முத்துராமன் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக புகார் எழுந்த நிலையில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தற்போது மற்றொரு தீண்டாமை கொடுமை என்பது அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். 1/1/2003 மாலை 3 மணிக்கு நாங்க கம்மாயில குளிக்க போனோம். வைராண்டி கம்மாயில குளிக்க போகணும். போகும்போது தகாத வார்த்தையில ஐயப்பன்றவரு அசிங்கமான வார்த்தையில பேசினாரு. எத்தனை தடவை சொல்றது இங்க வந்து குளிக்காதீங்க குளிக்காதீங்கன்னு சொல்றது, நீங்க ஏன் இங்க வந்து குளிக்கிறீங்க அப்படின்னு எங்களை கேட்கிற அசிங்கமான வார்த்தைகளை ரொம்ப துணியெல்லாம் எடுத்து வீசிட்டாரு. அவர் கூட முத்துராமன் ஒருத்தர் வந்தாரு. அவங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது அவரும் கேட்டாரு. ஒரு தடவை சொல்ற சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா, வேற ஏதாவது போட்டு சாப்பிடுறீங்களா அவரும் கேட்டாரு. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெட்டி புதைச்சிடும்னு சொன்னாரு. புதுக்கோட்டை அறந்தாங்கியில் தொடர்ந்து தீண்டாமை கொடுமை என்பது அரங்கேறி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கண்மாயில் குளிக்க கூடாது என மாற்று சாதியைச் சேர்ந்த 2 தெரிவித்த நிலையில் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்திய குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அப்பகுதியில் இரட்டை டம்ளர் முறை மற்றும் கோவிலுக்குள் பட்டியலின மக்களை அனுமதிக்கப்படுவதில்லை என தெரிந்த நிலையில் வழக்குகள் பதிந்து 2 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கூத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த வடிவேஸ்வரன் மனைவி ஸ்ரீதேவி, வேலு மனைவி தேவி, சேகர் மனைவி சக்தி தேவி உள்ளிட்ட பெண்கள் நாவுடி காவல் நிலையத்தில் ஜனவரி 1ஆம் தேதி அதாவது புத்தாண்டு அன்று கொடுத்துள்ள புகாரில் பெருங்காடு ஊராட்சிக்குட்பட்ட வைராண்டி கண்மாயில் புத்தாண்டு தினத்தன்று நாங்கள் 3 பேரும் குளித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த தெற்கு மஞ்சக்கரை கிராமம் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் முத்துராமன் ஆகிய 2 பட்டியலின மக்களை சாதியை சொல்லி திட்டியது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார். வணக்கம் திரு ரவிக்குமார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு தீண்டாமை கொடுமை அரங்கேறி அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில மற்றொரு சம்பவம் தற்போது அரங்கேறி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கண்மாயில 2 பெண்கள் குளிக்க சென்ற போது அவர்களை குளிக்க கூடாது அப்படின்னு அவர்களிடம் அத்துமீறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது தற்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க இந்த தொடர் சம்பவங்களை? தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடப்பதை பார்த்தால் இதற்கு பின்னாலே ஒரு அரசியல் தூண்டுதல் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவினரோ அல்லது பாஜகவினரோ இத்தகைய சம்பவங்களை தூண்டிவிடலாம் என்கிற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. ஏன்னா பல இடங்களில் அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மத ரீதியாக பதற்றத்தை ஏற்படுத்துவது, அதுபோல சாதி ரீதியாக பதற்றத்தை ஏற்படுத்துவது என்பதை பாஜக ஒரு உத்தியாகவே கையாண்டு கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு பின்னாலே இத்தகைய அரசியல் சக்திகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை நம்முடைய அரசு ஆராய வேண்டும். காவல்துறை இது தொடர்பாக ஆராய்ந்து அத்தகைய நிலை இருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசை பற்றிய காவல்துறை பற்றி எந்தவித அச்சமும் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. எனவே நடவடிக்கை என்பது இன்னும் கடுமையானதாக தீவிரமானதாக இருக்க வேண்டும். இந்த மாவட்டத்திலே மட்டும்தான் இப்படியான ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து அனுமதித்தால் இது தமிழ்நாட்டுக்கே மிகுந்த ஒரு கேவல நிலையை ஏற்படுத்திவிடும். எனவே தமிழ்நாடு அரசு இதில் மெத்தனம் காட்டாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
மிக்க நன்றி திரு ரவிக்குமார். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், தற்போது 2 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பின்னணி குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? புதுக்கோட்டையை தொடர்ந்து அறந்தாங்கி பகுதியிலும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நாவுடி காவல் நிலையத்தில் ஜனவரி 1ஆம் தேதி அன்று புகார் தெரிவித்துள்ளனர். புகாரை எடுத்து கண்மாயில் குளித்த 3 பெண்கள் உள்ளிட்ட அந்த பகுதியில் உள்ள மஞ்சக்கரை கிராமம் மாட்டு சமுதாயத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் முத்துராமன் ஆகிய இருவரும் பட்டியலின மக்களை சாதி சொல்லி திட்டி இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்தார்கள். தொடர்ந்து கம்பால் அடித்து அவர்களை விரட்டி குறை மிரட்டல் விட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் நாவுடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து எடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. தொடர்ந்து போலீசார் விசாரணை தொடர்ந்து மாட்டு சமுதாயத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் முத்துராமன் ஆகிய இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்தது அறிந்த ஐயப்பன் முத்துராமன் ஆகிய இருவரும் தலைமறைவாகிவிட்ட நிலையில் தப்பியோடிய ஐயப்பன் மற்றும் முத்துராமனை நாவுடி போலீசார் வலைவீசி தேடி வர்றாங்க. புதுக்கோட்டை அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்ததோடு தீண்டாமை சம்பவம் நடந்த நிலையில் புத்தாண்டு தினத்தன்று அறந்தாங்கி பகுதியில் குளத்தில் புலிப்பொய் தொடர்பாக தீண்டாமை சம்பவம் நடந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2வதாக சமீப நாட்களில் மற்றொரு வன்கொடுமை தீண்டாமை சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். அவர்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடரும் தீண்டாமை கொடுமை.